ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இந்த வெயில் காலத்துக்கு கர்நாடகா உடுப்பி ஸ்பெஷல்லேருந்து பாலக் தம்புலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. முதல்ல இதுக்கு ஒரு பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு வதக்கிடுங்க. இது கூட 1 கப் அளவுக்கு பசலைக்கீரை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கணும், கீரை நல்லா வேகணும். மிதமான தீயில நல்லா வதக்கிடுங்க. இப்போ கீரை வெந்துருச்சு. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை இப்போ மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விடுங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா விழுதா மைய அரைச்சி வச்சுக்கோங்க. இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இது கூட இப்போ 1 கப் அளவுக்கு மோர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்குறோம். அதுக்கு நெய்யில் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அந்த தாளிதத்தை இதில் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, கர்நாடகா ஸ்பெஷல் பாலக் தம்புலி ரெடி. இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இல்லைனா மோர் மாதிரி அப்படியே குடிக்கலாம். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.